ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். அம்மன் ஃபேஸ் பெயிண்டிங் போடுங்க அப்படின்னு சொல்லி நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காகவும் வரலட்சுமி பூஜை ஸ்பெஷல் சீரீஸாக இந்த பெயிண்டிங் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வந்து சிங்கிளாக விரித்து விட்டுக்கிறேன். அகெயின் நான் ஃபோல்ட் பண்ணி டபுள் ஃபோல்டிங் ஆக்குறேன். இந்த இடம் இருக்கு இல்லையா, இதுதான் ப்ளவுஸோட சென்டர். இந்த இடத்த நான் மார்க் பண்ணிக்கிறேன். இங்கேயும் இந்த இடத்துலையும் மார்க் பண்ணிக்கிறேன். அகெயின் இப்போ நீங்கள் விரித்து விட்டிங்கன்னா இந்த இடம் தான் அந்த ப்ளவுஸோட சென்டர் நான் மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா. இந்த க்ரீஸ் இடம் இருக்கு இல்லையா, இதிலேருந்து ஒரு 2 இன்ச் வந்து இடம் விட்டுறேன் ஸ்டிச்சிங்காக. இந்த 2 இன்ச்சுக்கு மேலே தான் வந்து நம்ம படத்தை வச்சு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். பேனாவில் மார்க் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து இந்த பேப்பரில் சென்டர் பொசிஷன். ஸோ இதை அப்படியே இதுக்கு நேராக நான் ப்ளேஸ் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பேப்பரை வந்து நான் மார்க் பண்ண இதுக்கு நேராக இந்த இடம் இதை அப்படியே நான் செக்யூர் பண்ணி குண்டு பின் போட்டுக்கிறேன். நான் ப்ளூ கார்பன் எடுத்திருக்கேன். இது ஆல்ரெடி நான் நிறைய தடவை ட்ரேஸ் எடுக்க யூஸ் பண்ண கார்பன் பேப்பர். இந்த கார்பன் பேப்பர் யூஸ் பண்ணி இப்போ நான் ட்ரேஸ் எடுக்க போகிறேன். இதுக்கு அடியில் வச்சு இந்த படத்தை வரைகிறதுக்கு இங்கெல்லாம் தீந்து போன ஒரு பேனா இது. இந்த பேனா வச்சு தான் நான் யூஸ்வலாக ட்ரேஸ் பண்ணுவேன். ஏன் நான் இங்க் இருக்க பேனா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னா, இந்த மாதிரி மைன்யூட்டாக இருக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம இங்க் இருக்க பேனாலும் ஒவ்வொரு தடவையும் நம்ம வரையும் போது சின்ன சின்ன மாற்றங்கள் வந்துடும். ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணுறதுக்காக எப்போயுமே எழுதாத ஒரு பேனாவை வச்சு நான் வரையும் போது நம்ம ஒரிஜினலாக இந்த என்ன படம் நம்ம எப்படி வரைஞ்சி வச்சோமோ அதே ரிசல்ட் அப்படியே நமக்கு கிடைக்கும். இதை வரைகிறதுக்கு முன்னாடி கார்ட்போர்டில் இந்த கிளாத் விலகாமல் நான் வந்து கிளிப் பண்ணிக்கிறேன். சிங்கிள் இமேஜை எப்படி ட்ரேஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு திலகவதி கேட்டிருந்தாங்க. இவங்கள மாதிரி நியூ சப்ஸ்கிரைபருக்காக தான் இப்போ நான் ப்ளவுஸோட பேக் நெக்கில் எப்படி மார்க் பண்ணி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். பேஸ் லேயரா அக்ரலிக் பெயிண்ட்ல ஒயிட் கலர் 2 லேயர் அப்ளை பண்ணிருக்கேன். அம்மனோட கிரீடத்துக்கு ஃபெவிக்ரில் ஸ்பார்க்லிங் பேர்ல் கிரீன் கலர் இப்போ அப்ளை பண்ண போறேன். ரவுண்ட் பிரஷ்ல நம்பர் 4 சைஸ் எடுத்திருக்கேன். இது ஒரே ஒரு லேயர் மட்டும் அப்ளை பண்ணா போதும். இந்த பெயிண்டோட பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த பெயிண்ட் ட்ரை ஆனதுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஸ்பார்க்லிங் எஃபெக்ட்ல இருக்கும். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த ஷைனிங் எல்லாம் கிளிட்டர் ஆகும். இது ஃபெவிக்ரில் 3D அவுட்லைனர் ரெட் அண்ட் ப்ளூ கலர் 2 mm ஸ்டோன்ஸ் வச்சு இந்த டெக்கரேஷன் ஒர்க் இப்போ நான் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் சிந்தட்டிக் ஸ்டோன்ஸ். இன்னும் கொஞ்சம் கிராண்டா லுக் வேணும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்க நீங்க ஒரிஜினல் தஞ்சாவூர் பெயிண்டிங்ல யூஸ் பண்ற குந்தன் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். கிரீன் கலர்ல டியூவல் ஷேட்ல இருக்க பர்பிள் கலர் இந்த பிளவுஸ் பீஸ். ஸோ இந்த கலருக்கு பொருந்தி போற மாதிரி இந்த பெயிண்டிங் ஒர்க்ல ரெட், ப்ளூ அண்ட் கிரீன் கலர் ஸ்டோன்ஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆர்னமெண்ட் டெக்கரேஷன்ல ஹாஃப் பேர்ல் பீடும் ஃபேஸ் பெயிண்டிங்காக ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ஸ்ல லெமன் எல்லோ கலர், ரோம் எல்லோ கலர், ஃபெவிக்ரில் அக்ரலிக் கலர்ல ஒயிட் கலர் எடுத்திருக்கேன். இந்த லெமன் எல்லோ கலரை இன்னும் ரொம்ப லைட் எல்லோவா, பேல் எல்லோவா ஆக்குறதுக்காக இதை ஒயிட் கலரோட மிக்ஸ் பண்ணிக்கிறேன். போட்டிருக்கேன் இல்லையா, இந்த இடத்துல நான் இந்த ப்ரஷ் யூஸ் பண்ணுறேன். ஃப்ளாட் ப்ரஷ் எடுத்துருக்கேன். இந்த ஃப்ளாட் ப்ரஷ் வச்சு ஃப்ளாட் ப்ரஷோட இந்த எல்லோவோட இந்த ஃபோன் எல்லோ இந்த எல்லோவோட இந்த ஃபோன் எல்லோ மேட் பண்ணிருக்கு இல்லையா, மயிலில் அந்த ப்ரஷ் எடுத்துருக்கேன். இந்த ப்ரஷ்ல தண்ணியில் வாஷ் பண்ணி அந்த ப்ரஷ் எடுத்துக்கிறேன். இதுக்கு இந்த இடத்துல நான் பிளெண்ட் பண்ணி வரேன். பிளெண்டிங்காக மினியேச்சர் பெயிண்ட்ல யூஸ் பண்ற டைனி ஃபிளார் ப்ரஷ் யூஸ் பண்றேன். இந்த மாதிரி சின்ன போர்ஷன்ஸ் பெயிண்ட் பண்ணுறதுக்கு இந்த ப்ரஷ் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ப்ரஷ் பற்றி ஆல்ரெடி
தாஞ்சூர் ஸ்டைல் ஃபேப்ரிக் பெயிண்டிங் ஃப்ரீ ஆன்லைன் கிளாஸ் பார்ட் 1 வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ரஷ்ஷை வாஷ் பண்ணிவிட்டு அகெயின் இப்போது இந்த கலர் லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். ரொம்ப 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 லைட்டாக டச் பண்ணிக்கிறேன். இந்த எக்ஸஸாக இருக்க பெயிண்ட்டை எடுத்தேன். இப்போ ஒயிட் கலர் டச் பண்ணிக்கிறேன். ஒயிட்டில் டச் பண்ணி ரொம்ப மைல்டாக எடுத்துக்கேன். ப்ரஷ்ஷில் ஒயிட் கலர் இந்த இடத்துல ப்ளஸ் அதே ஒயிட் கலரை இது ஒரு ஹைலைட்டர் மாதிரி அடுத்து இது வந்து கேமல் பிராண்டில் 00 ப்ரஷ்ஷில் திருப்பி கொஞ்சமாக இந்த இதை தொட்டு அகைன் நம்ம ஃப்ளாட் ப்ரஷ் இருக்குல்ல அதை வச்சு லைட்டாக இந்த ப்ரஷ்ஷில் ஒயிட் கலர் கொஞ்சம் டச் பண்ணி இந்த இடத்துல நான் கொடுப்பேன். ஃபெவிக்ரில் ஃபேப்ரிக் கலர்ஸில் பர்ன்ஸினா எடுத்திருக்கேன். இதை வச்சு ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் ட்ரா பண்ண போகிறேன். கிரிம்சன் ரெட் கலர் வச்சு நோஸ் அண்ட் லிப்ஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். பிளாக் கலர் வச்சு ஆல்ரெடி போட்ட ப்ரௌன் கலர் மேல ஐஸ் அண்ட் ஐப்ரோஸ் ட்ரா பண்ணிக்கிறேன். கிரிம்சன் ரெட் கலர் வச்சு அவுட்லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். அம்மனோட ஃபேஸ் மட்டும் பெயிண்ட் பண்ணி முடிச்சிருக்கேன். இதை டெக்கரேட் பண்றதுக்காக எக்ஸ்ட்ராவா ஒரு எக்ஸ்டென்ஷன் ஃபிட் பண்ண போறேன். அது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாமா? பிளவுஸோட கலர் கிரீனிஷ் பர்பிள் கலர் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கிரீன் கலர்ல லேஸ் எடுத்திருக்கேன். கோல்டன் கிளிட்டரிங் ஒர்க் பண்ண மாதிரி இந்த லேஸ் ஒரு 1 இன்ச் அகலம் இருக்க மாதிரி எடுத்திருக்கேன். இந்த லேஸை 1/2 இன்ச் கேப்ல இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி நார்மல் ஹேண்ட் நீடில் இருக்கு இல்லையா, ஹேண்ட் ஸ்டிச்சிங்க்கு யூஸ் பண்றது, அந்த நீடில் வச்சு இதை இப்படி மடிச்சு ஸ்டிச் பண்ணிக்க, ஒவ்வொரு ஃபோல்டா எடுத்து வச்சு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதுதான். வீட்டுல தையல் மிஷின் இருக்குன்றவங்க நீங்க தையல் மிஷின்ல கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இப்ப நான் தையல் மிஷின்ல ஸ்டிச் பண்ணிருக்கேன். ஒரு 6 இன்ச் லென்த் இருக்க மாதிரி இதை நான் ஸ்டிச் பண்ணி எடுத்திருக்கேன். இதை எப்படி இப்ப பிளவுஸ்ல அட்டாச் பண்ணலாம்னு பார்க்கலாம். நார்மல் குண்டு பின் எடுத்து ஒரு 4 இடத்துல இந்த மாதிரி பெயிண்டிங்க்கும் லேஸுக்கும் இடையில கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி நான் குண்டு பின் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். இந்த லேஸை ஸ்டிச் பண்றதுக்காக ஹேண்ட் நீடல்ல நூல் வந்து கோர்த்து எடுத்திருக்கேன். சாதாரண ரன்னிங் ஸ்டிச் ஓட்டு தையல் தான் இப்ப போட்டுக்கிட்டு இருக்கேன். நூல்ல கீழே முடிச்சு போட்டுட்டு இப்ப நான் ஸ்டிச் பண்ற மாதிரி நீங்க ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். பக்கத்துல சின்ன சின்ன ஸ்டிச்சஸா கொடுங்க. முடிஞ்ச வரைக்கும் நெருக்கமா ஸ்டிச் பண்ணா இதோட ஃபினிஷிங் வந்து அழகா இருக்கும்.
லேஸை ஸ்டிச் பண்ணி முடிச்ச உடனே ஆல்ரெடி போட்டிருந்த குண்டு பின்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இந்த கேப்ல லக்ஷ்மி காயின் நார்மல் ஹேண்ட் நீடில் வச்சு ஸ்டிச் பண்ண போறேன். த்ரெட்டோட கலர் டிஃப்ரெண்டா தெரியக்கூடாது அப்படின்றனால இந்த கோல்டன் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி எல்லோ கலர் த்ரெட்ல ஸ்டிச் பண்றேன். இந்த ஸ்டிச் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றனால ஒவ்வொரு காயினுக்கும் மேக்ஸிமம் 3-4 ஸ்டிச் போட்டிருக்கேன். காயின் ஹோலோட 2 சைட்லயும் சென்டர்லயும் நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். அப்பதான் காயின் மூவ் ஆகாம நமக்கு இருக்கும். இதே மாதிரி எல்லா காயினும் ஒன்று மேலே ஒன்று இருக்க மாதிரி நான் ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். காதோட 2 பக்கமும் கொஞ்சம் எம்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த இடத்துல பூ வரைஞ்சிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுனனால இதுக்கு பேஸ் கலராக ஒயிட் கலர் இப்போ கொடுக்குறேன். ஃபைனல் ஒர்க்காக இந்த கிரீடத்தை இன்னும் கொஞ்சம் கோல்டன் கலர் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கிறேன். எங்கெல்லாம் எம்போஸ்ட் எஃபெக்ட் வேணுமோ அந்த இடத்துல 3D அவுட்லைனர் ஒர்க் கொடுத்துக்கிறேன். பூவுக்கு அக்ரலிக் கலர்ல நியான் பிங்க் கலர் கொடுக்குறேன். இந்த அம்மன் பெயிண்டிங்கை உங்க கையால பெயிண்ட் பண்ணி வர்ற வரலட்சுமி பூஜைக்கு இந்த பிளவுஸ் பீஸை கலசத்துல வச்சு நீங்க சாமி கும்பிடலாம், அல்லது தாம்பூலத்துல வச்சு உங்க வீட்டுக்கு வர்றவங்களுக்கு இது ஒரு ரிட்டர்ன் கிஃப்டாவும் நீங்க ப்ரெசென்ட் பண்ணலாம். உங்க கையால நீங்க பெயிண்ட் பண்ணி சாமி கும்பிடும் போது அது ரொம்பவே ஸ்பெஷலா இருக்கும். இதை பர்சனலா நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு கிடைச்ச ஸ்பெஷல் பிளெஸிங்ஸையும் டிவைன் ஃபீலிங்கையும் என்னோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க. தஞ்சாவூர் பெயிண்டிங்கை ஃபேப்ரிக்ல பெயிண்ட் பண்றதுல வேல்யூ ஆடட் சீரீஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோவா வரலட்சுமி பூஜா ஸ்பெஷல் அம்மன் பெயிண்டிங் பார்த்துருக்கோம். இந்த பெயிண்டிங் பத்தின ஃபீட்பேக்கையும் என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்து இன்ஸ்பயர் ஆகி உங்க வீட்டு வரலட்சுமி பூஜைக்கு இதே மாதிரி வரலட்சுமியை பெயிண்ட் பண்ணி ரிட்டர்ன் கிஃப்டா ரெடி பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு வீடியோல மீண்டும் சந்திப்போம்.